பாஜக தலைவர்களை சமரசம் செய்துள்ளார் அமித்ஷா அவர்கள். அதன் முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாளை ஈஸ்வரப்பாவுடன் அமித்ஷா தனியாக பேச்சுவார்த்தை நடத்துவார் என தகவலும் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காத மூத்த தலைவர்களின் போர்க்கொடியால் கர்நாடக பாஜகவில் உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை தொட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். கார்த்தி, தொடர்பான முழு விவரங்கள். செந்தில்நாதன், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. தொடர்பான முழு விவரங்கள் செந்தில்நாதன். கர்நாடக மாநிலத்தில் ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல் 14 தொகுதிகளுக்கு நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்ட போது குறிப்பாக பல தற்பொழுது பாஜக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் மூத்த தலைவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டு வேறு நபர்களுக்கு சீட் வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாம ஒரு நாடாளுமன்ற தொகுதியில புதிய வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில அவர் அந்த தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாமல் வேறு மாவட்டத்தை சேர்ந்தவர்களாகவும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் பாஜக கட்சியில் உள்ள பல மூத்த தலைவர்கள் கட்சி தலைமைக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி இருந்தார்கள். குறிப்பாக பார்க்கணும்னா சிமோகா தொகுதியில எடியூரப்பாவின் மகன் ராகவேந்திரா எடியூரப்பாவுக்கு எதிராக ஈஸ்வரப்பா முன்னாள் துணை முதல்வர் போர்க்கொடி உயர்த்தி தனியாக போட்டியிடுவேன் என்று தற்பொழுது வரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதே போலதான் சித்ரதுர்கா, பெங்களூர் வடக்கு, உடுப்பி, சிக்மங்களூரு, மைசூரு, தாவன்கரே உள்ளிட்ட 6 தொகுதிகளில் இந்த உட்கட்சி பூசல் என்பது உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த உட்கட்சி பூசல் மூலமாக பாஜகவுக்கு பெரும் பின்னடைவு வரும் என்ற ஒரு நிலை கருதப்பட்ட நிலையில தான் இன்று அமித்ஷா பெங்களூர் வந்த நிலையில இந்த 6 நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர்கள் மற்றும் அந்த தொகுதியில இருக்கிற முக்கிய தலைவர்கள் அனைவரையும் அழைத்து வைத்து சமரசம் பேசியிருக்கிறார். யாரும் கட்சிக்குள் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது, அனைவரும் ஒற்றுமையுடன் வேலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் அனைவருக்கும் வலியுறுத்தி இருக்கிறார். இவர் அனைத்து தலைவர்களையும் வர வைக்க அவர் வேண்டுகோள் விடுத்திருந்த போதிலும் தற்பொழுது வரை ஈஸ்வரப்பா இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இதனால நாளை அவர் அமித்ஷாவை மீண்டும் தனியாக சந்தித்து பேசுவார் என்று ஒரு பக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்க்கணும்னா பெங்களூர் வடக்கு தொகுதியில முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர் சதானந்த கவுடா, அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில தான் சோபா கரன்லாஜே இந்த தொகுதியில போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியில பாஜக பெரும் பின்னடைவை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில அனைத்து தலைவர்களையும் அழைத்து இந்த 6 தொகுதியில் உள்ள தலைவர்களையும் அழைத்து அமித்ஷா தற்பொழுது சமரசம் வைத்துள்ளார். இந்த சமரசம் எந்த அளவிற்கு தேர்தல் களத்தில் ஈடு கொடுக்கும் என்பது வரவிருக்கும் நாட்களில் தான் தெரிய வரும். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்நாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.